இந்த மக்கள் மெயின் ரோட்ல வீதியில வந்து நின்று முக்கியமான இடத்துல நின்று போராடினாலே துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை, அதுக்கெல்லாம் வந்து போராடுறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான மனநிலை தான். மொத்தம் ஒரு புதுமுக பணியாளர் துப்புரவு பணிக்கு வருகிறார் என்றால் அவர் பெறக்கூடிய சம்பளம் 26,785 ரூபாய். இதை வந்து இந்த அர்பேசர் கம்பெனியோ அல்லது ராம்கி கம்பெனியோ ஒரு காலத்திலும் தரப்போவது கிடையாது. இந்த நிறுவனம் குறித்து இன்னும் தேடி போனோம்னா சிவில் கோர்ட்டில் சிவில் வழக்கில் இந்த இடம் எங்களது இல்லைன்னு தோத்து போன ஒரு இடத்துக்கு 300 ஏக்கர் இவன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. என்னப்பா பெரிய ஏழரை முக்கனா இருக்கா. ராஜ்யசபா உறுப்பினராகவும் அவர் 2020 இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸால் அனுப்பி வைக்கப்பட்டவர். வந்து ஒரு மோசமான பண்ணையாராக இருக்கிறார். இந்த மோசமான பண்ணையார்களிடம் நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் ஒரு காலத்திலும் சிக்கிவிடக் கூடாது. திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் தான் சோசியல் மீடியால திமுகவை திட்டுறாங்க. ஏதாவது ஒரு வலதுசாரி கும்பல் இந்த பிரச்சனையில என்ன உண்மையான பிரச்சனை, அந்த நிறுவனம் யாரு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தனியார் மயமாக்கல் என்ன அப்படிங்கிற அரசியல் குறித்து விமர்சனம் எழுப்பி திமுக குறித்து கேள்வி எழுப்பியிருக்கா. அன்று அவர்கள் போராடிய போது வாக்குறுதி கொடுத்தீர்களே, அப்போது மட்டும் இனித்ததா இப்போது கசக்கிறதா அப்படின்றாரு. நீங்க என்ன பாஸ் கொடுக்க போறீங்க? இந்த மக்களோடு வந்து நின்னீங்களா? அவர் தாங்க இந்த கம்பெனியை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டுபிடிச்சு இவ்வளவு போகுது, இன்னும் தோண்ட வருது. பிரேக் பண்ணிட்டு வந்து இந்த கண்டென்ட் நான் பேசிட்டுப்பா. இவ்வளவும் தெரிஞ்சு திமுக நீங்க இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கோரிக்கை தான், அப்படின்ற உரிமையோட கேட்கிறோம். டெமோக்ரசி டோர் நம்பர் 0 சுதந்திர திருநாளில் ஜனநாயக கருத்தரங்கம். செல்வ பெருந்தகை எம்எல்ஏ, தீஸ்தா சதல்வாத், கரிகாலன், பீகார் எம்பி மனோஜ் ஜா, தேவசகாயம் IAS, இந்திரகுமார் தேரடி, மைனர், சதீஷ், அரவிந்த் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். வருகிற ஆகஸ்ட் 15 சென்னை அன்பகத்தில் மாலை 4 மணிக்கு. அனுமதி இலவசம். மறவாதி. ஜனநாயகம் காக்க அனைவரும் வருக. துப்புரவு பணியாளர்கள் விவகாரம் நேற்றைய உட்கார்ந்து பேசுவோம் எபிசோட்லையும் அதுல பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அதனோடு தொடர்புடைய இன்னும் சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் நேற்று இரவு, அதாவது இன்று அதிகாலை, காவல்துறையினர் அந்த போராட்டக்காரர்கள் அனைவரையுமே அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதாக அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பிரித்து அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள், கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கிட்ட 950 பேருக்கு மேலாக கைது செய்யப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்கள் வழியாக செய்திகளாகவும் வந்து கொண்டிருக்கிறது. சிபிஎம் தோழர் செல்வா, பல செயல்பாட்டாளர்கள் உட்பட பலரும் வந்து களத்தில் நின்று அவர்களுடைய கைதுக்கு எதிராக காவல் நிலையங்களில் நின்று குரல் எழுப்புவது, அழைத்து போன வாகனங்களில் நின்று அத்துமீறி காவலர்கள் கையை உடைச்சிருக்கிறாங்க, தள்ளுமுள்ளு நடந்திருக்கு, அதால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் அப்படின்னு பல்வேறு வீடியோக்களையும் நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வன்முறை அப்படின்னு சொல்லும்போது எங்கே யாரையும் அடித்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த போலீஸினுடைய மேன் ஹேண்ட்லிங்க்கு நீங்கள் ஆட்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது கையை பிடிக்கிற உங்களுக்கு என்ன, கையை பிடிச்சாங்க இப்போ என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பிடி எப்படி இருக்குன்றது வந்து அந்த பிடியில் சிக்கனவனுக்கு தான் தெரியும். பிடி இல்லை, அது வந்து ஒடி. அதை வந்து போலீஸோட ப்ரூட்டல் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் படியில் ஏறணும், இப்படி உங்களை தூக்குனா ஏற்றிடலாம் தான், உங்களுக்கு இங்கேருந்து விஷுவலாக பார்க்கும்போது தூக்குற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு அழுத்தி அதை இப்படி முறிச்சு அப்படி ஒரு ஏற்றுவாங்க. அது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதை வாங்கப்பட்டிருக்கிறவன் அப்படிங்கிற முறையிலிருந்து எனக்கும் நல்லாவே தெரியும். பெண் போலீஸாகவே இருந்தாலும் அவர்களுடைய பிடி என்பது முறிக்கும் பிடியாகத்தான் இருக்கும். அந்த மேன் ஹேண்ட்லிங்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொன்று, அத்தனை பேரை ஒரு பஸ்ஸில் ஏற்றும்போது ஏற்கனவே அவங்க வந்து பதட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பிக்கிட்டு கோஷங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிற மூச்சு திணறல் இருக்கும் அவங்களுக்கு. ஏற்கனவே எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைக்கும் போது அது ஒரு பெரிய மூச்சு திணறல் ஏற்படும். அது வந்து போலீஸுடைய ப்ரூட்டல் மைண்ட் செட்டு. அது காலங்காலமாக இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்புது, அரசியல் கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இது காவல்துறையின் கட்டுப்பாடற்ற சுதந்திரம், இந்த மாதிரி மனநிலையை எல்லாருக்கும் விதைக்குது, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கிறோம். ஆனாலும் காவல்துறைகளுக்கு வந்து கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரம் தான் அந்த விஷயத்தில். அவங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம வந்து தேசிய கொடியை கையில் வச்சுருப்போம், நம்ம வந்து தேசிய கீதம் முழங்குவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்மளுக்கு தான் நிற்கிறதும், நம்மளுக்கு தான் முழக்கம் எழுப்புறதும், நம்மளுக்கு தான் தேசிய கொடியும். காவலர்களுக்கு அது எதுவுமே கிடையாது. அது ஒரு துணி தான். அவங்க வந்து அடிச்சு ஏற்று அப்படிங்கிற அந்த டோனில் தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு முழுக்க அந்த வேலையை செஞ்சு எல்லா பக்கமும் பகுதிகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பல பேருனுடைய தூக்கம் கெட்டது. நேற்று நைட்டே வந்து ஆன்லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து
நமக்கு தான் தூக்கம் கெட்டுருச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரமுகர்கள், செயற்பாட்டாளர்கள் அவ்வளவு பேர் வந்து பாத்தியா இந்திரா, பாத்தியா மில்டன் அப்படின்ற செய்திகளோட தான் இரவை கடக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ இவ்வளவும் பண்ணது வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அதனால இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து வாதத்துக்கு வேணால் சரியாக இருக்கும். நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் மக்களுக்கு எதிராக மக்கள் காயப்படும் அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற தேவையை எந்த அரசு செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீதிமன்றம் 1000 உத்தரவு போடும். நீதிமன்றம் என்ன செய்வோம், அந்த கோர்ட்டுக்கு அந்த பீச்சில் லூப் ரோடுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், நம்ம சன் நியூஸ் போகும்போது அந்த வழியாக போவோம் இல்லையா, அந்த லூப் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா சாலை ஓரங்களில் நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க. ஈவன் காசிமேடு போகாதவங்க கூட இங்கே வந்து மீன் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக நேரடியாக எளிய மக்களுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு நுகர்வோருக்குமான கனெக்டாக அது இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு ஜட்ஜுக்கு அது பொறுக்கலை. பார்த்த உடனே ஸ்மெல் வருது, என்ன ரோட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, எனக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆகுது, நீங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பலாம்ல. உங்க 5 நிமிஷத்துக்காக அங்க இருக்கிற அவ்வளவு பேரை அப்புறப்படுத்தி அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த இடத்துலயே ஒரு மீன் அங்காடி ஒன்றை போட்டு அவர்களுக்கெல்லாம் அங்கேயே அகாமடேஷன் ஏற்பாடு பண்ணுகின்ற வேலையை செய்து கொடுத்து. இன்னும் வெளிப்படையா சொல்லுவோமே, திமுக அரசு வந்ததற்கு பிறகு சாலை ஓரங்களில் கடை வைத்திருக்கக்கூடிய நபர்களை அகற்றணும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு வந்ததற்கு பிறகு திமுக கட்சியை சார்ந்த நபர்கள், நான் சொல்ற மதுரையில் அங்கே வந்து கட்சிக்காரங்க வந்து கடைக்காரங்கள்ட்ட அண்ணன் உத்தரவு வந்துருச்சுன்னே, கடை நம்ம காப்பாற்றணுன்னே, கடையை எடுத்துருவோம்னேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த கடையை எடுக்க வச்சுட்டு, ஏன்னா அந்த கடையை உடைக்கிறது, கடையை கொண்டு வந்து இடிக்கிறது, இந்த வேலையை செஞ்சுருவாங்க, அது தேவையில்லாமல் நம்ம வாழ்வாதாரம் யாரும் இல்லை, அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை பண்ணிடுன்றதுனால ரெவன்யூ அதிகாரிகள் அதை பண்ணிடுவாங்கன்னு கட்சிக்காரங்க வந்து அந்த கடையை காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. இது வந்து திமுக சார்பில் நடந்திருக்கக்கூடிய செய்திகள். அப்போ திமுக என்கிற கட்சி அந்த மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, அது தேவையில்லாமல் அவங்க மத்தியில் நம்முடைய கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம கவர்மெண்ட் இப்படி பண்ணிருச்சு அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்களுக்கு வந்துடக்கூடாது, நம்ம லோக்கலில் அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கையும் வச்சு திமுக காரர் அந்த வேலையை செஞ்சுட்டு அண்ணன் அதை நாட்டிடுவோம்னே வேணாம்னே அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் அந்த இடத்தை அகற்றுவதற்கு உண்டான வேலையை அந்த நபர்களோடு ஒத்துழைப்போடு செய்வாங்க. இந்த சவுகார்பேட்லையும் சாலையோர கடைகள்லாம் இருக்குது, அதை நீக்கிறதுக்கு எந்த நீதிபதியும் அந்த பக்கம் போகிறது இல்லையோ, போக மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக இல்லை. அந்த சவுகார்பேட் ரோட்லாம் புல்டோசர் உள்ள போகிற அளவு கூட இடம் கிடையாது, அப்புறம் எதை வச்சு அகற்றுவாங்க? புல்டோசர் ஆட்டோவே உள்ள போக முடியாது அந்த பக்கம். அதெல்லாம் ஆக்கிரமிப்பு அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு நீக்கணும், வராது. பொதுமக்களுக்கு தேவையில்லாத பதற்றம், மூச்சு திணறல் அதெல்லாம் கொடுக்காது. இன்னொன்று அப்படியே பார்த்தா கூட இந்த போராட்டத்தில் இருந்தவர்கள் அப்படிங்கிறத பொட்டி நம்ம பேசணும்னா, இந்த 14 நாட்கள் இந்த போராட்டம் நடக்குது, 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை ஒரு இடத்துல கூட ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது, போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது அப்படின்னு நீங்க ஒரு செய்தி கூட சொல்லவே முடியாது. அவங்க பிளாட்ஃபார்ம்ல தாங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இடம் வந்து போராட்டக்காரர்கள் அந்த சாலையை ஆக்கிரமித்தார்கள், அந்த பகுதிக்கு இடையூறு தரும் விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவதே ஒரு பெரிய குற்றம், அது ஒரு பொய், அதை செய்திருக்கவே கூடாது. அப்படி ஒரு நபர் வந்து தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அப்படின்னா, தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பகுதியில் அப்படியான எந்த சம்பவம் நடக்கலை அப்படிங்கிறது தான் கிளைம் பண்ணி இருந்திருக்கணும். நம்ம தரப்பில் போராட்டக்கூடிய நபர்களுடைய தரப்புக்கு அதற்கான நேரமும் அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கணும். நீதிமன்றம் போராட்டக்காரர்களுடைய நோக்கம் என்ன, கோரிக்கை என்னன்றதை கேட்கணும். அதை விட்டுட்டு போராடுவதற்கு அனுமதி கொடுக்கிற இடத்துல மட்டும் நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லுவது, நீங்க ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல அனுமதி கொடுக்கறதுனா எந்த இடத்துல கொடுப்பீங்க? மக்கள் பயன்பாடே இல்லாத, ஆளறவே இல்லாத, பார்த்தாலும் அது தெரியவே தெரியாத விஜய் மாதிரியான நபர்கள் அங்க போராட்டம் பண்ணலாம் ப்ரோ. எல்லா ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல இருந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அந்த கோரிக்கை. ஓகே, விஜய் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு போன மாதிரி கிரௌடு பூரா கிளம்பி போவாங்க, அதனால நீங்க சிவானந்தா சாலையா கொடுக்கறது அப்படிங்கிறது ஓகே. இந்த மக்கள் மெயின் ரோட்ல வீதியில வந்து நின்று முக்கியமான இடத்துல நின்று போராடினாலே துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை, அதுக்கெல்லாம் வந்து போராடுறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான மனநிலை தான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் கிட்ட இருக்கு. அப்படி போராட்டத்தினுடைய நோக்கம், அப்ப நம்ம பேரலையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் நேர்ல போய் அந்த மக்களிட குரலை பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறார். பேட்டி எடுக்க போகும்போதே அங்கிருந்து அந்த போராட்டக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறிய ஒரு கவனம் இருந்துகிட்டே இருந்தது. வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும், நாம வந்து இந்த கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துறோம், நாம கூட்டணி அல்லது நம்முடைய ஆதரவு அமைப்புகளாக இருந்தாலுமே கூட வார்த்தைகளை கவனமா இருக்கணும், வேறு நபர்கள் வேறு ஏதாவது பேசிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அந்த ஒருங்கிணைப்பாளரே நம்முடைய சந்தோஷ் அவர்களை கூப்பிட்டு என்ன கேள்வியா இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அவரே பதில் சொல்லி அவங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க. நாங்க வந்து கவன ஈர்ப்பு போராட்டமா தான் வந்து இதை நடத்துறோம். ஏன்னா 19/1/2021 அவர் வந்து 153வது வாக்குறுதி அவருடையது, எங்களை பணி நிரந்தரப்படுத்துவோம்
அவர் வந்து முதலமைச்சராக வந்த பிறகு பணி நிரந்தரப்படுத்துவேன் அவர் சொன்ன வாக்குறுதிக்கிணங்க தான் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடையாளம் அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுமக்கள் பார்வைக்கு இதை காட்சிப்படுத்துவது, இப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறது. அப்படி தெரியப்படுத்துறதுக்காகத்தான் மக்கள் கூடுகின்ற இடத்துல பாதிப்பு ஏற்படாத வகையில ஒரு ஓரத்தில் அமர்ந்து அந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் வள்ளுவர் கோட்டம் கூட ஒரு இடமாக இருந்தது. இப்போ வள்ளுவர் கோட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த வந்து இப்ப போராட்டக்காரர்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை, சிவானந்தா சாலைக்கு மாற்றப்பட்டதாக தகவல் வருகிறது. அந்த சாலையில வந்து நீங்க சாதாரணமா நடந்து போனா கூட அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 4 கேரவன் மாதிரி பெரிய வண்டி நிற்கும். ஆமா, நடுவில் ஒரு பேரிகார்டு இருக்கும். இந்த பக்கம் ரோடு சும்மா இருக்கும். 15-20 வண்டி இருக்கும். அதை தவிர்த்துட்டு அந்த இடத்துல ஒன்றும் இருக்காது. இப்ப அந்த போராட்ட களத்தில் தங்களுக்கென்று அஜெண்டா வைத்திருக்கக்கூடிய சில நபர்கள் உள்ள புகுந்தாங்க, அதனால இந்த போராட்டத்தினுடைய வடிவம் மாறி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் நண்பர்கள் வைக்கிறத பார்க்க முடிகிறது. இதே மாதிரி எல்லாரும் போராடும் போது ஒரு எதிர்மறை விமர்சனங்களை எல்லா தரப்பினரும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தலைவர்களே வார்த்தையை சில சமயம் வந்து மாற்றி விடுறது இல்லையா? நம்ம என்ன கேட்கிறோம், எதிர்த்தரப்பை சார்ந்தவர்கள், அதாவது திமுக அரசு நடந்துகிட்டு இருக்கு, திமுக அரசு இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கணும்னு அடையாள போராட்டத்தை துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துவாங்க தானே, அதுதானே அரசியல், அப்படித்தானே பண்ணுவாங்க. அவர்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்க விடாம பண்ணுவது தானே நம்முடைய அரசின் கடமை. அதுல தானே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா போராட்ட களத்தில் போராடி, போராட்ட களத்தில் அரசியல் செய்து, போராட்ட களத்தில் மக்களோடு துணை நின்று, போராட்ட களத்தின் மூலமாக அரசியல் அதிகாரத்திற்கு வந்த கட்சி திமுக. எந்த ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நடந்தாலும் அந்த இடத்தில் முதல் ஆளாக நிற்கக்கூடிய கட்சி திமுக. ஆனா அந்த போராட்டத்தை மொத்தமா கையில் எடுத்து மக்களுடைய பிரதான பிரச்சனையை சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வைப்பது, பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க வைப்பது, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா தரப்பு மக்களுடைய கோரிக்கை பிரதான பிரச்சனையாக இதை மாற்றுவோம்னு பொலிட்டிக்கலா மொபிலைஸ் பண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய கட்சி திமுக. அந்த கட்சியை சார்ந்த நபர்களே வேறு ஒரு கட்சியினர், வேறு ஒரு அமைப்பினர், வேறு ஒரு நபர்கள், வேறு ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்றது அபத்தத்திலும் அபத்தம். அந்த வாதத்தை நம்ம எடுத்துட்டு வர தேவை இல்ல. அப்படியான ஒரு ஸ்பேஸை நாம கொடுக்க விடாம நம்ம செஞ்சிருந்திருக்கணும். நீட் இன்னைக்கும் சமூக பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தேர்தல் களத்தின் பிரச்சனையாக மாற்றியது திமுக. அந்த முழு கிரெடிட்டும் திமுகவுக்கு இருக்கு. அது வெறுமனே ஒரு குடும்பத்தின் பிரச்சனை, மருத்துவ மாணவர்கள் படிக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த சமூகம் கடந்து போயிருந்திருக்க முடியும். ஆனா அதை செய்ய விடாம அது தேர்தல் பிரச்சனையாக மாற்றி வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்கள் மத்தியிலும் அனிதாவின் முகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு திமுக பெரும் பங்காற்றி இருக்கிறது. அந்த கட்சி இப்ப இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் இன்னொரு ஃப்ரெஞ்ச் எலமெண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொல்லுவதும் அடிப்படையில் ஏற்புடையது அல்ல. அந்த களத்தை, திராவிட இயக்கத்தை, பெரியாரிய சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கைப்பற்றி இருக்க வேண்டும், இடதுசாரி இயக்க தோழர்கள் கைப்பற்றி இருக்க வேண்டும், தலித் செயல்பாட்டாளர்கள் கைப்பற்றி இருக்க வேண்டும். அவர்கள் தான் கைப்பற்றி இருந்திருக்கிறார்கள். அங்கனைக்கு ஒரு 4 பேர் வருவாங்க, அவங்களுடைய முழக்கங்களை, அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க, கிளப்பி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுவே பிரதானமா அவர்களுடைய கோரிக்கையை நீர்த்து போக வைப்பதற்கான காரணம்னு நம்ம சொல்லவே கூடாது. திமுக தோழர்கள் அங்கதான் இருந்தாங்க, திராவிடர் கழக தோழர்கள் ஒரு சிலர் அங்க இருந்தாங்க, இடதுசாரி தோழர்கள் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திராவிடர் இயக்கமும் சரி, கருப்பு சட்டைகளும் அங்கதான் இருந்தது, சிவப்பு சட்டைகளும் அங்கதான் இருந்தது. இவர்கள் எல்லோரும் ஆதரவு சக்திகளாகத்தான் இப்போதும் தொடர்கிறார்கள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இப்ப கடைசியா இன்றைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அமைச்சரவை கூட்டம் முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு துப்புரவு பணியாளர்களுக்கான நல உதவிகளை அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த கோரிக்கைக்கும் இதற்கும் எவ்வளவு தூரம் ஒற்றி போகுது அப்படின்றத பார்க்கணும். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்னைக்கு பேசுனதுக்கு முன்னாடி மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்கள் பேசிய விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பேசின விஷயங்கள்ல நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அமைச்சர்கள் காத்திருந்தாங்க. அவங்க கேட்டுட்டு வந்து பேசுறேன்னு சொன்னாங்க. போராட்டக்காரர்கள் 3 மணி நேரமா காத்திருக்கிறோம், திருப்பி வந்து அவங்க பேசினாங்க அப்படின்ற பல விஷயங்கள் சொன்னாங்க. பிரதான கோரிக்கையாக துப்புரவு பணியாளர்கள் வைத்திருந்த கோரிக்கைக்கு அவர்கள் ஏதாவது பதில் சொல்லியிருந்தார்களா? ஊதிய உயர்வு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த அந்த ஊதியத்தை அப்படியே கொடுப்பதற்கான உத்தரவாதம் அது கொடுக்கப்பட்டதா? இல்ல, அது குறித்து பேசப்படவே இல்லை. நிரந்தரமாக்குவது குறித்து அது வந்து மொத்தமா நாங்க வந்து கொள்கை முடிவில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள. நிரந்தரமாக்குவதுன்ற கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் அங்க எழுப்புனாங்க, அது அவங்களுடைய புரிதல். ஆனா போராட்டக்காரர்களுடைய புரிதல் ரொம்ப தெளிவாக இருந்தது. நிரந்தரமாக்குவது, எங்களை ரெகுலரைஸ் பண்றதுன்றதை நாங்க கோர்ட்டில் பார்த்து கொள்ளுகிறோம், அது கோர்ட்ல இருக்கு. அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு அதான் சொல்றாரு, போராட்டக்காரர்கள் அதான் சொல்றாங்க. சந்தோஷ் எடுத்த, மெல்டன் எடுத்த வீடியோலையும் அந்த போராட்டக்காரர்கள் பதிவு பண்ண வீடியோவும் இருக்கு. ஆமா, அப்போ அது இல்ல அரசு வேலையாக இதை மாற்றுவது குறித்து நாங்க 2ஆம் பட்சம் தான், அது பத்தி பேசல. நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 1953 பேரும் இதுல நாங்க இடம்பெற வேண்டும், NULM கொடுத்துக்கிட்டு இருந்த அதே சம்பளத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டது. அதை கேட்கும் போது
மேயர் பிரியா அவர்களுக்கு அந்த தனியார் நிறுவனத்தில் இருப்பதன் மூலமாக அவர்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கும், அவங்களுக்கு நல்லது கெட்டதுகளுக்கு சில பணங்கள் கிடைக்கும், சில உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவது மொத்தமா அவர்களுடைய கோரிக்கையை புறக்கணிச்சுட்டு அவன் உனக்கு வந்து ஸ்வீட் கொடுப்பான், அவன் உனக்கு வந்து நல்லது கெட்டதுகளுக்கு பார்த்துக்குருவான், அந்த மாதிரி தனியார் நிறுவனத்திட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி தான், நீங்க ஒன்றும் அதை பத்தி பயப்படாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்றது இல்லை. அவங்க புரிதல் இல்லாமலாம் வரல, அவங்க வாங்கிக்கிட்டு இருந்த தொகையை விட அது ஒரு குறைவான தொகையா இருக்கு. பணி உத்தரவாதமும் அதில் இல்லை. NULMல இருந்தால் எனக்கு கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். தனியார் கிட்ட போனதுக்கு பிறகு அந்த ராம்கின்னு ஒரு கம்பெனியை கூப்பிட்டு வர்றீங்க, அந்த கம்பெனி யாரு என்ன ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த கம்பெனிகிட்ட போய் வேலை பாரு அப்படின்னு சொன்னா அவங்க யாரெல்லாம் சர்க்கிளில் போட்டு அவங்க வேலைக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்துக்கிறாங்க. போராடுற எங்களை, எங்க உரிமைக்காக கேட்கக்கூடிய எங்களை பிரைவேட் கம்பெனிக்காரர் வச்சுக்கணும்னு என்ன தேவை இருக்கு? இன்னொன்று, அந்த ராம்கி மாதிரியான நிறுவனங்கள் வந்து இப்போ சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த், அவங்கள்ட்ட எவ்வளவு கேட்டோமோ அவ்வளவு எம்ப்ளாயீஸை போட்டாங்களா, அவங்க வேலையை சரியாக பார்த்தார்களா அப்படின்றது குறித்து ஆடிட் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவங்க எந்த அளவுக்கு சரியாகவும் சீராகவும் அவங்களுடைய வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த பணியாளர்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஒவ்வொரு ஜோனா மாறிக்கொண்டே தான் வருகிறது, பிரைவேட்டா மாறிக்கிட்டே தான் வருது, அதாவது அந்த ஜோன்ல எடுக்கக்கூடிய முடிவாக வருகிறது. அவங்க இப்படி எடுத்ததற்கு பிறகு என்னவாக இருக்கிறார்கள் அப்படின்றத கடந்த கால உதாரணங்கள்ல இருந்து தான் நம்ம அனுமானிக்க வேண்டியது இருக்கு. மக்களுக்கு ஏன் இந்த தனியார் நிறுவனங்கள் மீது நம்பிக்கை வரவில்லை அப்படின்னா, ஒன்று நம்முடைய நலனிலிருந்து, அந்த மக்களினுடைய நலனிலிருந்து யோசித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஊதியம் என்பது சரியான முறையில் வரவில்லை. அந்த சேலரி ஸ்ட்ரக்சரை திரும்பவும் கூட நம்ம சொல்லலாம், நேற்று அது வெவ்வேறு விவகாரங்கள் போனதுனால கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம். அந்த சேலரி ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு துப்புரவு பணியாளரை வேலைக்கு எடுக்கிறார்கள் அப்படின்னா, அந்த வேலைக்கு எடுக்கப்படுகின்ற பணியாளருடைய பேசிக் பே என்னன்னா 15,700 ரூபாய் அவருடைய பேசிக் பே. பேசிக் பே அப்படின்றது தான் சம்பளமா அப்படின்னா இல்லை, மொத்த சம்பளம் என்பது பேசிக் பே பிளஸ் ஆல் அலவன்சஸ். நம்ம பேரலை பேட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு லேடி பேசியிருப்பாங்க, அந்த லேடி தெளிவாக சொல்லுவாங்க, பே லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பே லெவல் 1 கிரேடு டி அப்படின்றத சொல்லுவாங்க, கடைநிலை ஊழியர்கள். கிரேடு டி பே லெவல் 1 இது குறித்தான டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அந்த 15,700 அதுக்கான 55% டிஏ டியர்னஸ் அலவன்ஸ் 8,635 ரூபாய். HRA 1,500 ரூபாய் சென்னைக்கு. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் எனப்படுவது 360 ரூபாய். அவங்களுக்கான மெடிக்கல் அலவன்ஸ் 300 ரூபாய். ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்டரி அலவன்ஸ் 100 ரூபாய். அதுக்கப்புறம் அதர் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாஷிங் அலவன்ஸாக இருந்து பல அலவன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சேர்த்து 200 ரூபாய். மொத்தம் ஒரு புதுமுக பணியாளர் துப்புரவு பணிக்கு வருகிறார் என்றால் அவர் பெறக்கூடிய சம்பளம் 26,785 ரூபாய். இதை நான் மட்டும் தனியாக சொல்லலை, இதை குறித்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்தது சமீபத்தில் 2025. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இதையும் கூட டிஸ்பிளே பண்ணலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் பே ஸ்கேல் அப்படின்னு போட்டு 5 வகையான ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன், இதுக்கான பே லெவல் ரிவைஸ்டு. பே லெவல் 1 ₹15,700 to 58,100 ப்ளஸ் ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்றதெல்லாம் சேர்த்து தான் அவங்களுடைய பே ஸ்கேல். அப்போது நம்ம இந்த பே ஸ்கேலை கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம். இதை வந்து இந்த அர்பேசர் கம்பெனியோ அல்லது ராம்கி கம்பெனியோ ஒரு காலத்திலும் தரப்போவது கிடையாது. அதே நேரத்தில் அர்பேசர் கம்பெனிக்கோ ராம்கி கம்பெனிக்கோ கொடுப்பதன் மூலமாக அரசுக்கு வருவாய் மிச்சப்படுகிறதா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன், அதாவது நம்ம சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மாதிரி ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன், அதில் 2012 ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2012 அக்ரிமெண்ட்டின் படி ஒரு நாளைக்கு ஹைதராபாத் நகரத்தில் வரக்கூடிய திடக்கழிவுகளினுடைய அளவு 7,000 மெட்ரிக் டன்ஸ். இந்த 7,000 மெட்ரிக் டன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ராம்கின்ற கம்பெனிக்கு எவ்வளவு தொகை தரப்படுகிறது என்றால் ஒரு டன்னுக்கு 2,000 ரூபாய். ஒரு டன்னுக்கு 2,000 ரூபாய் அப்படின்னா 1,40,00,000 ரூபாய் ஒரு நாளைக்கு அவர்களுக்கு வரவு வருகிறது. ஒரு நாளைக்கு ஒரு நகரத்தில் கழிவு மேலாண்மை செய்வதற்கு ஒரு நிறுவனம் பெறுகின்ற தொகை 1.4 கோடி அப்படின்னா, கழிவு மேலாண்மைனா கழிவை கைப்பற்றுவதா, கழிவை கழிச்சு கட்டுறது? வீடு வீடாக போய் கழிவுகளை பெறுவது, வீடு வீடாக பெறப்பட்ட கழிவுகளை சேமித்து அந்த சேமிப்போடு நிறுத்தி விடாமல் அதை
அகற்றுவது, அதை ஒன்று இன்சினரேட் பண்ணலாம் அல்லது பிட்ஸா ரெடி பண்ணலாம், அதாவது புதைத்து அதை வந்து படிமமாக்கலாம், அல்லது அதை எரித்து விடலாம், அல்லது அதை துண்டு துண்டாக்கி வெவ்வேறு இதுக்கு அனுப்பலாம். ஒரு ரீசைக்கிள் கூட பண்ணலாம். ஆமாமா, ஒரு உதாரணத்திற்கு என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா துண்டு துண்டா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி விட்டு அதை வந்து இந்த சிமெண்ட் கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு அனுப்பிடுவாங்க. கம்பெனிகள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அதை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு வழிமுறைகளை கையாள வேண்டும். இவ்வளவு வழிமுறைகளை இந்த ராம்கி கம்பெனி கையாண்டு கொண்டுதான் இருக்கிறதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இந்த கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் 2012 இந்த MOU சைன் பண்ணதற்கு பிறகு உடனடியாக அதை அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்களான்னா இல்லை. இந்த நிறுவனத்தின் மீது தொடர்ந்து சந்தேகம் இருக்கிறது. அதனால இன்கிரிமெண்டல் பேசிஸில் முதல்ல 1400 ரூபாய் ஒரு டன்னுக்கு அப்படின்ற அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்த்தி 2000 ரூபாய்க்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த பணிகள் எப்படி நடக்கிறது என்பதை ஆடிட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ராம்கின்ற கம்பெனி வீடு வீடாக சென்று கழிவுகளை பெறுவதையோ தெருக்களை சுத்தம் பண்ணுறதையோ நம்ம நைட்டு பார்க்குறோம் இல்லையா, துப்புரவு பணியாளர்கள் சாலையோரங்களை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு லாரி ஒன்று ஓடி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி கட்டாயம் செய்ய வேண்டிய நடைமுறைகள். இது எதையும் செய்யாத காரணத்தால ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 முறை இந்த வேலையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்திற்கு உத்தரவு போடுகிறது. இதை அவர்கள் பின்பற்றவில்லை. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் வயலேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க. இது வந்து 2012 ஆரம்பிக்குது. 2018 இந்த பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன் எவ்வளவு ஃபைன் போட்டாங்கன்னா, மாதம் 70 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்திற்கு ஃபைன் போட்டிருக்கிறார்கள். எவ்வளவு வயலேஷன்ஸுக்கு அப்படின்னா 99 வகையான முறைகேடுகளை கண்டறிந்து இந்த ஃபைன் போட்டிருக்கிறாங்க. செஞ்சுரி அடிக்க போறீங்க பாஸ். இதுதான் செஞ்சுரி சென்னையில். அப்போ இவ்வளவு மோசமான இது போக இன்னும் நிறைய இருக்கு இந்த நிறுவனத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னு. இந்த நிறுவனம் குறித்து இன்னும் தேடி போனோம்னா அவங்களுடைய நெட்வொர்க் பூராமே வந்து ஆஸ்திரேலியா. ஆமா, நம்ம சிங்கம் படம் பார்த்தோம்ல, அதுல வந்து இந்த ஸ்கிராப் பிசினஸ் பண்றேன்னு ஒருத்தர் ஆந்திராவுக்கும் அங்க ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் லிங்க் நடத்திட்டு இருப்பாங்கல்ல, அப்படியே நடந்திருக்குது. ஆஸ்திரேலியாவில் குப்பை எழுறதில் தொடங்கி போபால் விஷவாயு கசிவை ஏற்படுத்திய யூனியன் கார்பைடு ஃபேக்டரியில கழிவை அள்ளுவது வரைக்கும் அத்தனை கான்ட்ராக்டையும் இந்த ராம்கி கம்பெனி எடுத்து வைத்திருக்கிறது. அதுவும் ஒரு பேர்ல கிடையாது. இப்ப சென்னையில ராம்கின்னு நம்ம சொல்றோம்ல, ஆனா ஆக்சுவலா அவன் என்ன பேர்ல வருவான் அப்படின்னா சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஹைதராபாத்ல ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மறு வச்சுக்கிறது. ஹைதராபாத்ல எதற்காக இவன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறான் அப்படின்னா 2004-2005 காலத்துல அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் செகந்திராபாத் இந்த 2 நகரங்களிலும் இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்துவிட்டு அந்த கழிவுகளின் மூலமாக மின்சார தயாரிப்பதற்கான ஒரு ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்றாங்க. அந்த பவர் ஜெனரேஷன் ப்ராஜெக்டுக்காக இந்த ராம்கி என்விரோன்ற நிறுவனமும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய KKR அப்படின்ற நிறுவனமும் சேர்ந்து ஒப்பந்த புள்ளி போடப்படுகிறது. அந்த ஒப்பந்த புள்ளியின் அடிப்படையில் 3000 கோடிகளுக்கும் அதிகமான தொகை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா 2019 ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பொதுநல வழக்கில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் 2004ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் கூட இப்போது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு துளி கூட நகரவில்லை. ஆனால் கோடிக்கணக்கில் பணப்பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கழிவுகள் முறையாக அகற்றப்படவும் இல்லாமல், அதாவது இப்ப நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம் குப்பைகளை குவிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் குப்பைகளை குவித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஏக்கர் இந்த குப்பைகளை குவித்திருக்கிறார்கள் அப்படின்னா, அப்படியே ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் பக்கத்து வாங்க. இந்த பெங்களூர் பக்கத்து வந்தோம் அப்படின்னா 2019 ஹைகோர்ட் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. எதற்காக நோட்டீஸ் கொடுக்குது அப்படின்னா, 2 முக்கியமான இடங்கள்ல இந்த ஒரு கம்பெனி வந்து குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறது. அந்த இடம் பேரு பெம்மனகல்லி திம்மநாயக்கனகல்லி அப்படின்ற 2 இடங்கள்ல முறைகேடாக குப்பையை கொட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற புகாரின் அடிப்படையில் சும்மா 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல கொட்டி இருப்பாங்களா? இல்ல, 93 ஏக்கர்ல குப்பையை கொட்டி இருக்கிறான். 93 ஏக்கர்ல குப்பை கொட்டி இருக்கிறான். 93 ஏக்கரை கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய இடம். அவ்வளவு இடத்தில் குப்பையை குவித்து வச்சிருக்கிறாங்க பெங்களூருக்கு பக்கத்துல. சரி, பெங்களூர்ல இப்படி குவிச்சு வச்சிருக்கிறான், ஹைதராபாத்ல இப்படி குவிச்சு வச்சிருக்கிறான், தமிழ்நாட்டில் இப்படி பண்ணியிருக்கிறானான்னு கேள்வி எழுப்புனா 2020 ஒரு முக்கியமான வழக்கு. நீங்க இப்பயும் ராம்கி குரூப்
NGT அப்படின்னு போட்டு பாருங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுடைய டாக்குமெண்ட்ஸ் பலது கிடைக்கும். அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புகார்களின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்பது அதனுடைய வரையறைகளை மாற்றி வகுத்து கொண்டே வரும், சரிபடுத்தி கொண்டே வரும். ஏன்னா காலம் மாற மாற பருவநிலை சூழலுக்கு ஏற்றார் போல எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி மாத்தினதுல ஒரு முக்கியமான வழக்கு எது அப்படின்னா, ராம்கி கம்பெனிக்கு எதிரான ஒரு பத்திரிகை செய்தி. அந்த பத்திரிகை செய்தி யார் வெளியிட்டது அப்படின்னா 2020ஆம் ஆண்டு தி இந்து நாளிதழ் வெளியிட்டது. ஓசூருக்கு பக்கத்தில் ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையின் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ளாக பெரிய டன் கணக்கில் பயோமெடிக்கல் வேஸ்ட் கொட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகள், அதாவது நம்ம ஊசி போடுறோம்ல, பஞ்சுல ரத்தம் இருக்கிறது எல்லாமே, அந்த ஸ்டிச்சிங் மிஷின், ஊசி எல்லாமே இருக்கும், பேண்டேஜ்ல இருந்து எல்லாமே இருக்கும். மருத்துவமனை குப்பைகள் அத்தனையும் அங்க வந்து கொட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது செய்தி. சரி, இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறதே, யாராவது இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா, இவன் வெறுமன இந்த குப்பை அள்ளுற கம்பெனி மட்டும் இல்லை, விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஃபார்மா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இந்த ஃபார்மா சிட்டி அப்படின்ற இந்த கம்பெனி பல வகையான முறைகேடுகளில் சம்பந்தப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு அயோத்தியா ராமிரெட்டி அப்படின்ற அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன், அந்த சேர்மன் மீது சிபிஐ வழக்கு தொடரப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, ஹைதராபாத்தில் விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ராம்கி ஃபார்மா சிட்டி இந்தியா லிமிடெட் பர்வதா அப்படின்ற இடத்துல இருக்கிறதுல கிரீன் பெல்ட் அப்படின்ற ஒரு பகுதி வருது. அதுல வந்து நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான். எத்தனை ஏக்கர்? 1 ஏக்கர், 2 ஏக்கர், 93 ஏக்கர் கிடையாது, 914 ஏக்கர். 914 ஏக்கரை முறைகேடாக பதிவு செய்து கொண்டு அதை வித்து 133.74 கோடி லாபமாகவே ஈட்டி இருக்கிறார்கள் அப்படின்றது அவன் மேலான குற்றச்சாட்டு. இது வந்து சிபிஐ என்கொயரி, இடி ரெய்டு, இது எல்லாமே வந்து பிஜேபி பீரியட்ல இல்ல, காங்கிரஸ் பீரியட்ல நடந்தது. 2012 காங்கிரஸ் பீரியட்லயே குற்றச்சாட்டு. 2013 ஜெகன்மோகன் ரெட்டி மீதான சொத்து குவிப்பு வழக்குல முக்கியமான குற்றவாளியாக இந்த நபர் இணைக்கப்பட்டு இவருக்கு சொந்தமான இந்த பார்மாசிட்டிக்கு சொந்தமான 140 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இடி அட்டாச்மெண்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு நபராக இவர் இருக்கிறார். எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்தினுடைய சேர்மனாக இருந்த அயோத்திய ராமி ரெட்டி அந்த நபர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரோட சேர்ந்து இதானார் இல்லையா, இடி கேஸ்ல சிக்கினார் இல்லையா, அதுல மட்டும் சிக்கல, ராஜ்யசபா உறுப்பினராகவும் அவர் 2020 இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸால் அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படின்றத மறந்துவிடக் கூடாது. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ், பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ், இது எல்லாவற்றையும் இந்த முதலாளி எப்படி தன்னுடைய ஃபிடாலிட்டியை நிறுவுவதற்காக தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதை இதுல சேர்த்து யோசிக்கணும். சரி, இது மட்டும் தானா அப்படின்னா, இந்த பார்மாசிட்டியை தாண்டி இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எலக்ட்ரோல் பாண்டு மேட்டர்ல வரைக்கும் தலைவனுடைய கை இருக்கு. கரெக்ட், எலக்டோரல் பாண்டை ஞாபகப்படுத்தினீங்க. எலக்டோரல் பாண்டு அப்படின்றத பார்க்கும் பொழுது 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 40 கோடி ரூபாய், 2022 ஏப்ரல் மாதம் 50 கோடி ரூபாய், அக்டோபர் 2023 15 கோடி ரூபாய், ஒரு 3 முக்கியமான தேசிய கட்சிகளுக்கு இந்த பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து ராம்கின்ற பேர்ல தேடினீங்கன்னா இருக்காது. என்ன பேர்ல இருக்கும் அப்படின்னா, சென்னை கிரீன்வுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற பெயரில் இவர்கள் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக இப்படி எலக்டோரல் பாண்டுல இவன் கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறான். இப்ப நம்ம கேட்கலாம், இவ்வளவு ஈடி வழக்கு இருக்கே, ஏன் ட்ரையல் நடக்கல? எப்படி நடக்கும்? எப்படி ட்ரையல் நடக்கும்? அவன் தான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கிறானே, சரி சவுத் இந்தியாவில தான் இவன் பெரிய தாதாவா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த யூனியன் கார்பைடு ஃபேக்டரி என்று சொல்லப்படுகின்ற போபாலில் விசவாயு கசிவை ஏற்படுத்திய அந்த கம்பெனியிலிருந்து கழிவுகளை எல்லாம் அகற்றுவதற்கான கான்ட்ராக்டை அவன் எடுக்கிறான். இது வந்து அந்த போபால் கம்பெனியினுடைய வெப்சைட்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கழிவை நீக்கிட்டாங்களா அப்படின்னா நீக்கல. நீக்காததன் காரணமாக கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளானது மட்டுமல்ல, மக்கள் போராட்டமும் இங்கே நடந்தது. இது பற்றி மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் கலந்து கொண்ட அயோத்தியா ராமிரெட்டி என்கின்ற நபரிடம் பத்திரிகையாளர் பாஸ்கர் இங்கிலீஷ் அப்படின்ற பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் பொழுது, நாங்கள் வந்து உலகத்தரத்தில் கையாளுவோம் குப்பைகளை, எப்படி கையாளுவோம் தெரியுமா, பயங்கரமாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும், இந்த குப்பையால் யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்படி சொல்கிறீங்க? எங்கள் பணியாளர்கள் ஒரு 40 பேர் அந்த குப்பைக்கு பக்கத்தில் தானே டெய்லி தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் வரலையே.
அந்த நிறுவனத்தை நம்பி 1953 பேர் வேலைக்கு போகணும், 4500 துப்புரவு பணியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் அவங்கள நம்பணும், நம்ம கவர்மெண்ட்டை நம்பக்கூடாது, அவங்கள நம்பி நம்ம அனுப்பிடலாம். பலே இல்லை? இது பரவாயில்ல. சென்னையில் சிஎம்டிஏ இருக்கிற மாதிரி ஹைதராபாத்தில் ஹெச்எம்டிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த ஹெச்எம்டிஏன்ற நிறுவனம் கிட்டத்தட்ட 2021 14 வருஷம் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு பேர் என்னன்னா டிஸ்கவரி சிட்டி ப்ராஜெக்ட். இந்த டிஸ்கவரி சிட்டி ப்ராஜெக்டை உருவாக்கிய அந்த ஹெச்எம்டிஏன்ற அமைப்பு வந்து ஒரு கட்டத்தில் இந்த ராம்கின்ற நிறுவனத்தினுடைய நோட்டீஸை வந்து டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க இவங்களுக்கு. ஏன் டெர்மினேஷன் நோட்டீஸ் அப்படின்னா, லேண்ட் ஓனர்ஷிப் பற்றி பொய் சொல்லி இருக்கிறார்கள், முறைகேடான நிலத்தை கையாண்டிருக்கிறார்கள், வாங்குபவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். 14 வருடங்கள் இதற்கெல்லாம் துணையாகவும் இருந்துவிட்டு அதற்கு பிறகு இந்த டெர்மினேஷன் நோட்டீஸும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் வந்து டெர்மினேட் ஆகிருக்குது. இங்கே மட்டும்தான் டெர்மினேட் ஆயிருக்கா? இல்லை. பீகாரில் 94 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை 2013 ஓகே பண்ணுறாங்க. சகல நீ என்ன எல்லா பக்கமும் இருக்க? 2013 ஓகே பண்ணுறாங்க. 2014 94 கிலோமீட்டர் போடணும். 2015 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு 21 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் ரோடு போட்டிருக்கிறான். ஏன்டா ஒரு 100 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு உனக்கு எத்தனை வருஷம்டா தேவை அப்படின்ற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. இது தொடர்பாக பீகார்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்களுக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இது மட்டும் இல்ல, சென்னை மெட்ரோ கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல, அதுவே 2012 இந்த கம்பெனி சரியாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல. வீடு வீடுக்கு குப்பை கலெக்ட் பண்ணுறதோ அல்லது சாலையை சுத்தம் பண்ணுறதோ, குப்பை தொட்டிகளை நீக்குவதோ அல்லது அந்த குப்பைகளை சரியாக அழிப்பதோ இதை சரியாக கையாளவில்லைன்னு 2012 இதே ராம்கி கம்பெனியை சென்னை பெருநகர மாநகராட்சி தடை செய்திருக்கிறது. உள்ளூர்காரை மட்டும்தான் அவனை தடை பண்ணியிருக்கிறானா? இல்லை, உலக அளவில் பெரிய தாதாவாக கருதக்கூடிய. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அரசுக்கு நம்ம எப்பயுமே ஒரு சின்ன எக்ஸ்கியூஸாக வைப்போம். இன்னைக்கு நிதி அப்படின்றது சர்வதேச முதலாளிகளின் கையில் தான் உலாவி கொண்டிருக்கிறது. வேர்ல்டு பேங்கினுடைய வழிகாட்டுதல்கள் அல்லது அவர்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி பல நேரங்களில் செயல்பட முடியாத நிர்பந்தத்திற்கு எந்த அரசாக இருந்தாலும் ஆட்பட வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. அப்படிப்பட்ட வேர்ல்டு பேங்கே 2021 டிசம்பர் 8ஆம் தேதி வேர்ல்டு பேங்க் குரூப் டுடே, அதாவது 2021 டிசம்பர் 8 வாஷிங்டன்ல இருந்து வந்த செய்தி, announced the 20-month debarment of Ramki Enviro Engineers Limited, a waste management and environmental services company based in India, in connection with a fraudulent practice as part of the capacity building for industrial pollution management project in India. தெலுங்கானால தர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அனைவருக்கும் தேவையான வீடு வழங்குவதற்கான ஒரு போர்ட்டல், வீடு அதில் போய் புக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதில் இந்த ராம்கின்ற நிறுவனம் 300 ஏக்கர் நிலம் எங்கள்கிட்ட இருக்கு, நான் வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து 2022 யத்தம் முரளி அப்படின்ற நபர் சரூர் நகர் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் வழக்கு தொடுக்கிறார். என்னன்னா, இவனுடைய இந்த 300 ஏக்கர் ப்ராஜெக்ட் அப்படின்றதுல வந்து இவனுக்கும் இந்த லேண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு லேண்ட்ல வீடு கட்டி தரேன்னு மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து தீவிர விசாரணை வேணும் கேட்கிறாரு. ஏன் விசாரணை வேணும் கேட்கிறாருன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டு என்ன பாஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த 300 ஏக்கர் வந்து உனக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு இவனுக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த நோட்டீஸுகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த 300 ஏக்கர் இவனலாம் அப்படின்ற மாதிரி வெப்சைட்ல டிஸ்பிளே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 300 ஏக்கர் யாருக்கு சொந்தம்? இந்த 300 ஏக்கர்ல பல பட்டா நம்பர் வருது, அந்த பட்டா சர்வே நம்பர் வருது. கவர்மெண்ட் இடம், சும்மா புறம்போக்கு நிலம் அப்படிலாம் இல்ல PVRK குமார் அப்படின்ற நபருக்கு சொந்தமாக அதில் இடம் இருக்கு. அந்த நபருக்கு எதிராக இந்த ராம்கின்ற நிறுவனம் எப்படியாவது வளைத்து விடலாம்னு பல வகையில முயற்சி செய்யறவன் சிவில் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறான். இது எங்க நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்ல போட்ட கேஸ்ல இவர்கள் தோற்று போனது மட்டுமல்ல, அப்பீலுக்கு டைம் வேணுமான்னு ஒரு ஆனர் கேட்பார்ல, கேட்கும் போது நாங்க அப்பீல் போகல அப்படின்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டில் சிவில் வழக்கில் இந்த இடம் எங்களது இல்லைன்னு தோத்து போன ஒரு இடத்துக்கு 300 ஏக்கர் இவன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. என்னப்பா பெரிய 7.5 முக்கனா இருக்கா? 7.5 முக்கம் தானப்பா பட்டா கிரயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சண்டை போடுவான். ஆமா, சம்பந்தமே இல்லாம நடந்திருக்கு. இப்படி வந்து பேக்ட்ராப் வந்து அவர் அந்த நிறுவனம் அப்படிங்கறத அதையும் தாண்டி எப்படி பிசினஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அரசு ஒரு ஒப்பந்தத்தை போடும்போது எப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெவ்வேறு அரசு ஒப்பந்தங்கள்ல இவங்க வேலை பார்த்துருக்காங்களா, அவங்களோட ஹிஸ்டரி அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகே பெரிய கம்பெனி அப்படிங்கிறதோட கையெழுத்து போட்டுறது. ஆனா நம்மை போன்ற மக்களுடைய பிரச்சனையை பிரதானமாக வைத்து பார்க்க வேண்டிய ஒரு அரசு என்ன பண்ணணும்னா, இதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் உத்தரவாதத்தை
அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திட்ட வாங்கிட்டு நம்ம வேணா பொறுப்பை கொடுக்கலாம், வேலையை கொடுக்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம் அப்படிங்கிறது கூட எக்ஸ்கியூஸா வச்சுக்கலாம். ஈவென்ட் அக்ரிமெண்டே போட முடியாது. முடியாதுன்னா அதுக்கு ஒரு கேஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் தலைவன் வந்து முன்னுதாரண வழக்குகளை வைத்திருக்கிறான். அதாவது 2018 இவங்க மேல இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை நேஷனல் லேபர்ஸ் ட்ரிபியூனல்ல இருந்து கிடைக்குது. அதை எதிர்த்து வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, முடிவுக்கெல்லாம் போக வேண்டாம், அந்த வழக்கு என்ன அப்படின்னா, டோடி மினரல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்திடமிருந்து எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறானுங்க. யாரு? இந்த ராமிரெட்டி குரூப், ராம்கி குரூப் வந்து வாங்கி இருக்கிறார்கள். வாங்கினதுக்கு 1.27 கோடி ரூபாய் அவனுக்கு திரும்ப செலுத்தணும் பணம். ஆமா, அந்த செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தல. அது தொடர்பா வழக்கு நடக்குது. கோர்ட்ல இந்த நிறுவனம் என்ன தெரியுமா சொன்னது? நாங்க அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போடவே இல்லை அப்படின்னுச்சு. அப்ப கையெழுத்து போட்டது யாரு? அது எங்க கம்பெனில வேலை பார்க்கிறவர் தான். ஆனா அவரை நாங்க கையெழுத்து போடுறதுக்காக நியமிக்கல. அவர் போட்ட கையெழுத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எங்களை கேட்காம கையெழுத்து போட்டாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால அவர் கையெழுத்து போடுறாரு. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற டோன் அது. அவர் போட்டாருன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜெயலலிதா டான்சிலத்துக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அது எங்க எழுத்து இல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையும் அவர் பார்த்திருக்கு. இப்படி இந்த நிறுவனத்துக்கு ஒரு பின்னணி அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவர்களை நம்புங்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு தான் இந்த போராட்டத்தில் இந்த போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட வேண்டியிருக்கு, அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் விதமாக பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் முன்மொழிகிறோம். ஆமா, ஏன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து செலவு தொடர்பான விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறோம் அப்படின்றது தொடர்பானது. இந்த நிறுவனம் உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு துப்புரவு பணியை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்ப வசதிகளையும் அதற்கான எல்லா விதமான அறிவையும் அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னா இல்லை, இவன் வந்து ஒரு மோசமான பண்ணையாராக இருக்கிறார். இந்த மோசமான பண்ணையார்களிடம் நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் ஒரு காலத்திலும் சிக்கிவிடக் கூடாது அப்படின்றதான் நம்முடைய ஒரே பரிதவிப்பாக இருக்கிறது. இப்ப இவ்வளவு ராம்கி நிறுவனம் பற்றிய இவ்வளவு விஷயமும் பொது வெளியில் வழக்குகளாக பதியப்பட்டு இது எல்லாத்துக்குமே வழக்குகளாக செய்திகளாக ஆதாரம் இருக்கு. பத்திரிகை செய்தியாக வந்து அது நீதிமன்றத்துக்கு போயின்னு இருக்கக்கூடிய தரவுகள் நம்ம ஒவ்வொரு செய்தியும் பேசும்போது அதனோடு இருக்கக்கூடிய ஸ்லைடெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால இது வந்து இப்போ அவதூறு சொல்றாங்க, குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது பொதுவெளியில் இருந்து அந்த செய்திகளின் அடிப்படையில் இது சமர்ப்பிக்கப்படுது. இவ்வளவு மோசடிகளை அரங்கேற்றுகின்ற ஒரு நிறுவனத்தை நாம் நம்ப வேண்டிய எந்த கட்டாயமும் மக்களுக்கு கிடையாது. அரசு இதில் வந்து சரியாக கவனம் செலுத்தி ஒரு முன்னுதாரணமாக இந்த வழக்கை முடிவெடுக்கணும். ஏன்னா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து அந்த நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு 2012 அக்ரிமெண்ட் படி 1.4 கோடி வாங்கியிருக்கிறான் அப்படின்னா தனியார் இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்? அதோட அக்ரிமெண்ட் காஸ்ட் என்னவா இருக்கும்? ஆமா, இல்ல இப்ப இந்த நிறுவனத்தை வந்து தனியார் மயமாக்குனது ஜெயலலிதா போட்ட கையெழுத்து, ஜெயலலிதா தான் போட்டிருக்காங்க. 2014 ஜெயலலிதா தான் போட்டிருக்காங்க. ஆமா, தனியார் மயமாக்கப்பட்டதுன்றது கொள்கை முடிவு. அது குறித்து தீவிர விசாரிக்கணும், அது வழக்கு நடத்தணும், அதை ரீஸ்ட்ரக்சர் பண்றது வந்து பெரிய ப்ராசஸ் அப்படின்னு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட அமைச்சர் KN நேரு அவர்களும் சொல்லி இருக்கிறாரு. அந்த விளக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வழக்கு தான், பிரச்சனை இல்ல. அதை கூட நீங்க தீவிரமா முடிவெடுக்கிறதுக்கு காலங்கள் எடுத்துக்கங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா ராம்கி நிறுவனம் உங்களுக்கு எல்லாம் பண்ணணும் நம்புங்கன்னு நீங்க சொல்லும் போது அதை ஏன் நம்பணும்னு சாமானியர்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஸ்டெர்லைட்டை நீ நம்பு அப்படின்னு சொல்ல முடிஞ்சுச்சா? நம்மளால சொல்லலாமா? நம்ம திமுக அதை செய்யுமா? திமுக ஸ்டெர்லைட்டை நம்பாதே என்று நம்மிடம் சொன்னது. அதனாலதான் திமுக போய் திருப்பி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு கோரிக்கை வச்சப்ப நீதிமன்றத்துல போராடிச்சு, திறக்கவே கூடாதுன்னு சொன்னுச்சு. அந்த நேரத்தில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக இருந்த பலரும் கூட பரவாயில்ல, இப்ப அவங்க எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க, அவங்களை கூட ஏத்துக்குங்க அப்படின்னு அரசியல் கட்சிகள்ல ஒரு சில கும்பலை சொல்றேன், ஒரு சில கும்பல் வந்து அந்த போராட்டத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துச்சு, பூவா பூவான்னு பேசுற கும்பல் அது தனி. ஆனா திமுக அவங்க திறக்கவே கூடாதுன்னு ஊண்டி நின்னுச்சு. ஏன் நின்னுச்சு? அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி. அவங்க ஒழுங்கா அதை பயன்படுத்தல. அந்த இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், இயற்கை உபாதைகள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அடிப்படை தான். பரவாயில்ல, இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க, பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு அங்கே வரல. இல்லை, அப்புறம் எப்படி இங்கே மட்டும் நம்மளுக்கு வரணும்? இந்த மக்களை மட்டும் நீ அவங்கள நம்புன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்வியை முன் வச்சு நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கணும். அது குறித்து நம்ம பேசணும் விரிவாக. கூட இந்த விஷயத்தில் திமுக அரசு என்ன விஷயங்களை எப்படி கையாளணும், அவங்க வந்து போராட்டத்தை ஒழுங்கா
கையாளல, அதை வந்து ஷார்ப்பா அவங்க கையாண்டு அவங்கள்ட்ட பேசி இருந்திருக்கணும். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய போட்டோ வருது, அது வந்து நெகட்டிவா அவங்க மத்தியில ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற விமர்சனம்லாம் தனி, அதுவும் இருக்கு. அது ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்முடைய கோரிக்கை என்ன, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்ப அதில் எல்லா விதத்திலும் தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய திராவிட மாடல் அரசு, திமுக அரசு இந்த இடத்தில் எப்படி இந்த முடிவை தப்பா எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியோடு தான் அது தொடர்புடையதா இருக்கு. அப்ப இத பதில் வேணும். இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும், இது விவாத பொருளா மாற்றப்படணும். இப்படி எதுவுமே நடக்கலன்னா யாருக்காக இது நடக்குது, எதுக்காக இது நடக்குது? போராடிக்கிட்டு இருக்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க. திமுக கடந்த கால தேர்தல் வாக்குறுதியின் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர், இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், அப்ப இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. துப்புரவு பணியாளர் கேட்கக்கூடிய கோரிக்கை வீடியோ இன்னமும் இருக்கு. நேரடியாக உங்களுக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அந்த உரிமையில் அவர்கள் கேட்பார்கள். அந்த உரிமையை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு தான் இருக்கு. கேட்டிருக்கிறாங்க, பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கே தவிர்த்துட்டு அவர்கள் மீது வன்முறையை செலுத்துவதோ, அவர்கள் மீது அபியூசிவான வார்த்தைகளை செலுத்துவதோ, சமூக ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய உள்நோக்கத்தை வந்து சந்தேகிப்பதோ அந்த வேலை தேவையில்லை. ஃப்ரெஞ்ச் எலமெண்ட்ஸ் வருவாங்கன்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்திலையும் இதே தான் பொருந்தது. யார் வேணாலும் வருவாங்க, என்ன வேணாலும் நடக்கும். நாம எப்படி அதை கையாளுறோம்? ஆனா அவர்களை போல நாம் அதை பேசல. ஒரு தாலியறுப்பு அணியாகவோ அல்லது கரெக்டா இருந்துக்கு அணியாகவோ தான் நாம் இதை சொல்றோமே தவிர ஒரு பகை விமர்சனத்தை நாம முன்வைக்கல. பகை விமர்சனம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில், தேசிய சூழலில், அதுவும் RSS பத்தி எல்லாம் படிக்கும் போது வரக்கூடிய அந்த பதைவிதைப்பை எல்லாம் பார்க்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த பிரச்சனையில திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் தான் சோசியல் மீடியால திமுகவை திட்டுறாங்க. ஆமாவா இல்லையா? இந்த யூடியூப் வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களும் ஒத்துக்குங்க, இல்லை ஒத்துக்குங்க. திமுகவை பொலிட்டிக்கலா திராவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவது, தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்ளப்படுவது, அம்பேத்கரியம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, மார்க்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, இப்படின்னு இடதுசாரி அரசியலை பேசக்கூடிய நண்பர்கள் தான் இந்த பிரச்சனையில திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் தான் திமுக இந்த விஷயத்துல கன்சர்னோட முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு வலதுசாரி கும்பல் இந்த பிரச்சனையில என்ன உண்மையான பிரச்சனை, அந்த நிறுவனம் யாரு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தனியார் மயமாக்கல் என்ன அப்படிங்கிற அரசியல் குறித்து விமர்சனம் எழுப்பி திமுக குறித்து கேள்வி எழுப்பியிருக்கா? அவங்க மனசா பேசுனாங்க தெரியுங்களா? என்ன சொன்னாங்க? சனாதனம் இவர்களை எல்லாம் அரவணைக்க சொல்லுகிறதுன்னாங்க. மதுவந்தி வந்ததை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நான் சொல்றேன், மதுவந்தி வந்து உட்கார்ந்து பேட்டி கொடுத்ததுல அவர்களுடைய தர்ம வேலை, அந்த தர்ம வேலைக்கு இதை வந்து நம்ம கரெக்டா செய்யணும். என்ன தர்ம வேலை? உங்களுக்கு என்ன மேடம் தர்மம் இருக்கு? நீங்க உங்களுக்கு என்ன தர்மத்தின் அடிப்படையில காமெடிங்கிற பேர்ல எங்க தாலியா இருக்கிறீங்க? இவங்க தர்மத்தால தாங்க அவங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆமா, உங்க தர்மம் தான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கு. அவன் புள்ள பூரா கலெக்டர் ஆக வேண்டியவன்பா. அவன் புள்ள வேணா நான் அந்த வாசல்ல உட்காந்துருக்க அந்த கார்பரேஷன் ஆபீஸ்ல அதிகாரியா வந்து உட்கார வேண்டிய தர்மம் எங்களுக்கு இல்லையா? உங்க தர்மத்தால நாசமா போய் உட்கார்ந்து இருக்கிறோம்னு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மதுவந்தி வந்தாங்க, சின்மயி வந்தாங்க, அந்த செட்டி வந்தாங்க, இந்த செட்டி வந்தாங்க, அந்த பேச்செல்லாம் இங்க கிடையாது. அவர்கள் பேசினது எதுவுமே இந்த மக்களுடைய உரிமைக்காகவும் போராட்டத்திற்காகவும் தனியார் மயமாக்கலுக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி அரசியல் கட்சிகள் இயக்கங்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதற்காக இல்ல. டாடா கொடுக்க வேண்டிய வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்து நின்றுட்டு டாடா கட்டிட்டு போனவன் அவன் பேசுறது ஒரு காலமும் எடுபட போறதில்லை. அவர்கள் கூட இந்த விஷயத்தில் திமுக என்ன முடிவு எடுக்கணும்னு பேசி இருக்கிறாங்களா? திமுக கிட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் பேசுனீங்களே, சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கேட்டாங்களா? கிடையாது. அவங்கள லைவ் லைட்ல வச்சுக்கிறதுக்காக வந்து நெட்டு ஜிக்கு 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 காட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அதை தவிர்த்துட்டு எந்த ஒரு, இன்னும் வெளிப்படையா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுக இப்படி ஒரு போராட்டத்தை திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போது கிடைச்சிருந்தா, திமுக போராட்ட களத்தில் நின்று அந்த கோரிக்கையை முன் வச்சு அரசு தரப்பில் இருந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வாங்கி தருவதற்குண்டான எல்லா ஸ்டெப்பையும் எடுத்திருக்கும்ல. அவர் என்ன பண்றாரு தெரியும்ல? எப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல பசங்களுக்கு மத்தியில பேசும்போது, டேய் அன்னைக்கு அதை அப்படி சொன்னல, இன்னைக்கு மட்டும் என்ன அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி உட்கார்ந்து அன்று அவர்கள் போராடிய போது வாக்குறுதி கொடுத்தீர்களே, அப்போது மட்டும் இனித்ததா, இப்போது கசக்கிறதா அப்படின்றாரு. நீங்க என்ன பாஸ் கொடுக்க போறீங்க? இந்த மக்களோடு வந்து நின்னீங்களா? அவர் தாங்க இந்த கம்பெனியை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டது. அந்த வேலையை நீங்க பார்த்துட்டு இப்ப வந்து நின்னுகிட்டு பேசக்கூட முடியல. 2019 சென்னை மாநகராட்சியில இவங்களுக்கு கொடுக்கப்படுற கான்ட்ராக்ட் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் போட்டு பாஸ் பண்ண ஆர்டர் காப்பீஸ் எல்லாம் இருக்கு. அது இன்னும் படிச்சு முடிச்சிட்டு வரேன் சித்தப்பா. எனக்கு நேரம் இல்ல, இன்னைக்குள்ள இதை பேசணும், நாளைக்கு கூட்டம் நடத்த வேண்டியது இருக்கு, இன்னைக்கு இதை பேசி முடிக்கணும், முடிக்காம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு பக்கம் எழுதி வச்சு கொண்டு வந்து கண்டுபிடிச்சது வந்து
காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டுபிடிச்சு இவ்வளவு போகுது, இன்னும் தோண்ட தோண்ட வருது. ராம்கின்னு தேடினா வந்துகிட்டே இருக்கு. ஆக்டர் ராம்கிலாம் பின்னாடி போயிட்டாரு, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. வேற வழி இல்லாம பிரேக் பண்ணிட்டு வந்து இந்த கண்டென்ட் நான் பேசிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்னு ஒரு பெரிய கூட்டம் இந்த ராம்கி நிறுவனத்திற்கு பல சலுகைகளை செஞ்சுட்டு வந்திருக்கு. அதனாலேயே அதிமுக தரப்பை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியாக தங்களை கிளைம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயம் குறித்து பேசவே மறுக்கிறார்கள். இதையும் தாண்டி புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கவர்கள், மக்கள் எனக்கு தான் ஓட்டு போட்டு நான் தான் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய கும்பல், இப்படி எதுவுமே பொலிட்டிசைஸ்டா இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து பேசணும்னு இல்லாம 5வது நாள் அண்ணன் வந்தார், 15வது நாள் எங்க சித்தப்பா வந்தார், 30வது நாள் நாங்க வருவோம், எங்க அண்ணன் இந்த களத்துக்கு வந்தார், மண்டபத்துக்கு வந்தார், இப்படிங்கிற அரசியல் தான் பேசுறாங்களே தவிர, கூட்டிட்டு தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து பார்த்தார், இப்படின்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறாங்களே தவிர, பிரதானமாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அந்த மக்களோடு களத்தில் நின்று இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்தி அதனுடைய கோரிக்கையை உண்மையிலேயே பொலிட்டிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான கோரிக்கையா மாத்திருக்கலாமே. மாற்றுறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் இவர்கள் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, திமுக கிட்ட போராடும் போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த போராட்டத்தின் வடிவத்தை இப்படி எடுத்துட்டு போய் அதன் மூலமா வந்தா தான் நீதி கிடைக்கும்னு அரசியல் கட்சியா திமுக கிட்ட மட்டும்தான் ஐடியாலஜியும் இருக்கு, போராடுறதுக்கு உண்டான வடிவத்தோடு சேர்த்து நீதி கிடைக்க வேண்டிய ரூட்டும் தெரியும். இவர்கள் எல்லோரும் அடையாளத்திற்காக அரசியல் செய்யக்கூடிய கும்பல். இந்த கும்பல் வந்து சும்மா கீச்சு பூச்சுன்னு பேசிட்டு உண்மையான போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வழியே உள்ள. இப்பயுமே நம்ம வைக்கிற கோரிக்கை, இவ்வளவும் தெரிஞ்சு திமுக நீங்க இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கோரிக்கை தான். இதை யாரெல்லாம் வைக்கிறாங்க உரிமையோட கேட்கறது பூரா யாருன்னா, இந்த தேர்தல் போன தேர்தல் திமுக வாக்கு செலுத்தின மக்கள் தான். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து பிரைவேட்ட இருந்தாங்க அப்படின்றது திருகல்வாதம், அது பொய். ஏற்கனவே ராம்கின்ற கம்பெனிக்கு கீழே பணியாளர் இருக்காங்கன்னா அது ஒரு செட் இருக்கிறாங்க, இன்னொரு செட்டு நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு செட்டு NULM செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல அவங்க அந்த NULM SHG கீழேயே கண்டினியூ பண்ணுங்கன்றது தான் டிமாண்டு. இது பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது. அதே இதுக்கு என்னை மறுபடியும் அதுலேயே ரீஅட்டாச் பண்ணிடுங்க, ஈவெண்ட் அட்டாச்மெண்ட் போடாதீங்க அப்படின்றது தான் அவங்க இது. ஏன் இதை கேட்குறாங்கன்னா, 2021 இருந்து உழைப்பாளர் உரிமை இயக்கம் போன்றவர்கள், அதனுடைய தலைவர் பாரதி போன்றவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. எனக்கு அவங்கள தெரியல, நான் வழக்கு படிக்கும் போது இந்தியா கானூன்ல தான் படித்தேன். அவரும் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து எழுச்சி தமிழர் திருமாவோட பேசினாங்க. அவங்க வழக்கு போட்டு இவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து வழக்கு நடத்தி அதில் போராடி வெற்றி பெற்று நீதிபதிகள் வந்து இவர்களுக்கு சம்பள உயர்வை கருத வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிற அளவு கொண்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு சட்ட போராட்டம் நடத்தி இவ்வளவும் செய்ததற்கு பிறகு அவங்கள வந்து நீங்கள் வேற இடத்துல அட்டாச்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா, இவ்வளவு காலம் அவர்கள் போராடியது வீணடிக்கப்பட்டதாகிறது. ட்ரிபியூனலில் இருக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு எல்லாமே வீணானதாக மாறிவிடுகிறது. அப்போ அவங்க அந்த பணியிலேயே தொடர வேண்டும். தொடர்ந்தால் மட்டும்தான் அவங்கள நிரந்தரமாக்குற கோரிக்கையை நீதிமன்றம் பரிசீலிக்கவே முடியும். அப்படி ஒரு செக்டாரையே நாங்கள் வெளியேற்றிட்டோம் யுவர் ஆனர் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த வழக்குக்கான தீர்ப்பு வரும் பொழுது அப்படி ஒரு பணியாளர்களே இப்போ இல்லைன்னு அந்த வழக்கில் அவர்கள் வெற்றியே பெற்றாலும் பயனற்றதாக மாறிவிடும். இதை நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. தயவு செய்து இந்த அரசு இந்த விவகாரத்தில் ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ரொம்ப முக்கியமானது. சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த இழிவை நீக்க முன்வர வேண்டும் அப்படின்றது தான். நன்றி. டெமோக்ரசி டோர் நம்பர் 0 சுதந்திர திருநாளில் ஜனநாயக கருத்தரங்கம். செல்வ பெருந்தகை MLA, தீஸ்தா சதல்வாத், கரிகாலன், பீகார் MP மனோஜ் ஜா, தேவசகாயம் IAS, இந்திரகுமார் தேரடி, மைனர், சதீஷ், அரவிந்த் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். வருகிற ஆகஸ்ட் 15 சென்னை அன்பகத்தில் மாலை 4 மணிக்கு. அனுமதி இலவசம். மறவாதீர். ஜனநாயகம் காக்க அனைவரும் வருக.